கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த கால வேளையிலே வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை மார்க்கு 9:23. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதாவது கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம்ம இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, மரித்தவன் பிள்ளைத்தானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, மரித்தவன் பிள்ளைத்தானே. எப்பத்தா என்று சொன்னாரே. பாருங்க அன்பார்ந்தவர்களே, இயேசுனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்படி என்றால் நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கும் போது, விசுவாசித்து நடக்கும்போது, விசுவாசித்து சிந்திக்கும் போது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கூடும். இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் பொண்ணுக்கு திருமண காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஜெபிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க தெரியுமா? நான் எப்படி பண்ணுறீங்க நான் சொல்லித்தரவா? தகப்பனே இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். என் மகளுக்கு வயசு 30 ஆண்டவரே, என் மகளுக்கு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே, திருமண காரியத்தை முடித்து கொடுக்கப்படுறதுக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் அப்படின்னு ஜெபிச்சிட்டீங்க. ஜெபிச்சு முடிச்சிட்டீங்க, சரிங்களா? இது ஜெபிச்சு முடிச்சோன்னா பக்கத்துக்கு விட அக்கா உங்கள் வீட்டு தேடி வர்றாங்க. என்னக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன உங்கள் பொண்ணுக்கு இன்னும் திருமண காரியம் நடக்காமல் இருக்குது, பார்த்தீங்களா? மாப்பிள்ளை எதுவும் பார்த்தீங்களா, கொண்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், நானும் ஏசப்பாட்டை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் ஒன்றும் வந்தபாடு தெரியல. எனக்கு என்னமோ இந்த வருஷம் நடக்காது போல தெரியுது. என்ன செய்ய, என் தலையெழுத்து என்ன செய்ய? எங்கள் பரம்பரைக்கே எல்லாத்துக்கும் திருமண காரியம் லேட்டாக தான் முடியும், என் மகளுக்கும் அப்படி தான் முடியும் போல தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படி சொல்கிறனால ஒரு காரியம் நடக்காது. ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டும் என்று நீங்கள் விசுவாசித்தால் அவைகளை உங்களுக்கு உண்டாக்கும் என்று என் தகப்பன் இயேசு சொல்லியிருக்கிறார். அப்பனா ஜெபத்தில் என்ன கேட்குறீங்களோ அதை பெற்றுட்டோம் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு வரணும். அப்படி என்றால் விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். அப்படின்னா இல்லாததை இருக்கிறது போல நீங்கள் பார்க்கணும், இல்லாததை இருக்கிறது போல நீங்கள் அழைக்கணும். அதுக்கு பிறகு தான் விசுவாசம். அப்போ இயேசு என்ன சொல்றாரு? நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படிங்கிறார். அப்படின்னா நீங்கள் விசுவாசித்து தான் அற்புதம் நடக்கும், நீங்கள் விசுவாசித்து தான் அதிசயம் நடக்கும், நீங்கள் விசுவாசித்து தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறார். அதனால விசுவாசமா நீங்க கேளுங்க. ஒரு காரியத்தை இயேசப்பட்ட கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவிவிசுவாசம் வார்த்தையை, சந்தேகமான வார்த்தையை நீங்க நினைக்காதீங்க, பேசாதீங்க. வந்துருச்சு, கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். கண்டிப்பா நடக்கும். 5 அப்பத்து 2 மணி பெருகு பண்ணுறதுக்கு முன்னால் ஏசவ சொல்கிறார், எல்லாத்தையும் சீசரை கூப்பிட்டு எல்லாத்தையும் 50 பேர் அப்போ உட்கார வை அப்படிங்கிறார். எல்லாத்தையும் 50 பேரை உட்கார வை அப்படிங்கிறார். பந்தியில் உட்கார வைங்கிறார். ஆனால் இருக்கிறது 5 அப்பா 2 மீன். சீசர்களை முழிக்கிறாங்க. என்ன சப்பா 5 அப்பா 2 மீன் இருக்குது, 50 பேரை பந்தியில் உட்கார சொல்கிறீங்க? அவர் சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி போய் செஞ்சிட்டாங்க. அவர் என்ன செய்கிறாரு? வானத்தை நேராக நீட்டி ஸ்தோத்திரம் போடுறாரு. அது பெருகுது. அன்பார்த்தவர்களே, விசுவாசித்தாலே எல்லாம் கூடும். அதனால் ஜெபத்தில் எவையை கேட்கலோ அவை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்புங்க, விசுவாசிங்க, கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். வேலை காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களா? அது விசுவாசமாக பாருங்கள். திருமண காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களா? விசுவாசமாக பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, மொத்தம் 33 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாத குழந்தை பிறந்திருக்கு. நான் கண்ணார பார்க்காம ஒரு சில பேர்த்துக்கு ஃபோன்லேயே ஜெபம் பண்ணி ஃபோன்லேயே கவுன்சிலிங் பண்ணி 33 பேர்த்துக்கு குழந்தை பிறந்திருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. நம்முடைய தேவன் பக்கத்துக்கு தேவன், தூரத்துக்கு தேவன். இந்த கற்பத்துக்களி சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பேசி பேசியே குழந்தை உண்டாயிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால நான் சொல்லுவேன், கற்பத்துக்கணிக்கு ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கும் போது உங்கள் வீட்டு ரூமில் ஒரு குழந்தை போட்டால் மாட்டுங்க. இந்த மாதிரி குழந்தை எனக்கு வரப்போகுது, கற்பத்துக்கணி கருத்தில் ஒரு சுதந்திரம், அந்த வசனத்தை எழுதி போடுங்க. இந்த வசனத்தை டெய்லி அடிக்கிறீங்க. எந்திரிச்சோன்னு முத அதை பார்த்து பேசுங்க. இந்த மாதிரி குழந்தை எனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஜெராக்ஸ் காப்பி பேர் கண்ணில் பதிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2வது, நீங்கள் 8 மாதம் இருந்தால் உங்கள் வயிறு எப்படி இருக்கும், உங்கள் நடை எப்படி இருக்கும், 9 மாதம் ஆன ஆள் எப்படி இருப்பாங்க, அடுத்த மாதம் குழந்தைய பக்க போகிற ஆள் எப்படி இருப்பாங்க, இப்படி வயிற்ற தள்ளிக்கிட்டு நடப்பாங்க. அந்த மாதிரி உங்களை ஃபீல் பண்ணி அந்த மாதிரி உங்களை நினச்சி நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக அது அப்படியே நடந்துடும். அதான் இல்லாதது இருக்கிறத பார்க்குறது.
இப்படி என்று நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சகோதரிமார்கள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. குழந்தை பிறந்திருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி 33 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. நடந்த கதை இதெல்லாம். நம்ம ஏசப்பா சும்மா சொல்லியிருக்காரு, இல்லாததை இருக்கிறது போல கூப்பிடு அப்படிங்கிறார். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவை நிச்சயமாக இருக்காது. காணப்படாதவைகள் நிச்சயம் பண்ணிக்கொள்ளுங்க, காணப்படாதவைகள் உறுதி பண்ணிக்கொள்ளுங்க, நடக்கும். உங்கள் பொண்ணுக்கு திருமண காரியத்தை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? திருமண காரியம் வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுங்க. உங்கள் வீடு திருமண வீட கற்பனை பண்ணுங்க, நடந்துடும். அவ்வளோதான். உங்கள் மகனுக்கு வேலை கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்படியே மகன் நல்ல வேலைக்கு போயிட்டு வர மாதிரி கற்பனை பண்ணுங்க. அதான் இல்லாதது இருக்கிறது போல அழைக்கிறது. அப்படி கூப்பிட்டு பாருங்கள், அப்படி ஜெபிச்சு பாருங்கள், விசுவாச வார்த்தைகளை பேசி பாருங்கள். கண்டிப்பாக எந்த காரியத்தை இங்கே ஜெபிச்சிருக்கீங்களோ அந்த காரியத்தை ஏசப்பா அற்புதம் பண்ணுவார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பன இயேசு மகாராஜா, உண்மை நன்றி உள்ளத்துறை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயரை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரைமை துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனைமை துதிக்கிறேன், ஜீவாதிபதியமை துதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ விசுவாசி கூடுமானால் அன்று நடக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை பார்ப்ப என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, எந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கிறானோ அந்த காரியத்துக்கு பதிலை கொடுத்து ஒவ்வொருத்தையும் ஆஸ்வதிங்க. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.